Good morning, everybody. Good morning, Rahul. Good morning, Rahul. அந்த டிஷ்யூ பேப்பரை ஏன் இப்படி பாடாப்படுத்துற? அங்க தேய்க்கிறதுக்கு பதிலா இங்க தேய்ச்சேன்னு வச்சுக்க, சும்மா ஜோன்னு இருக்கும்ல. ஹாய். ஏய் ஏய், கைய விடு. மனசுல பெரிய அமிதாப் பச்சன் நினைப்பு. மோனா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன பாக்குற? நீ எதுக்கு இங்க வந்த? காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்புறமா எடுத்துட்டு வா. ஐயோ, பெருசா வந்துச்சு. குட் மார்னிங் சார். Good morning. குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning. ராகுல், நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் ஆடிட்டர் அனுப்பி வச்சிடுவேன். Sure. மதுமதி, சொல்லுங்க பாஸ். நேத்திக்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வா. அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நான் சைன் பண்றேன். ஓகே பாஸ். காலங்காத்தால மூட் அவுட்டா இருக்க, காஃபி கொண்டு வரட்டுமா? என்ன பதிலே காணோம்? ஏய் சிப்போ, நீ போடி. உன்னை கரெக்ட் பண்ண முடியறதா இல்ல. Come in, my boy. Good morning, sir. Good morning. Rahul, this is Anjali, my brother's daughter. Anjali, he is Rahul. இருக்கிறவங்களே brilliant and sincere person. not bad. Okay, okay. Hello. Hi. By the by, உன்னை அர்ஜென்ட்டா எதுக்காக வர சொன்னேன்னா, எனக்கு தெரியும் சார். புது ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக தானே? அதுதான் இல்ல. நான் அந்த விஷயம் பேசுறதுக்காக உன்னை கூப்பிடல. அப்புறம் அஞ்சலி இப்ப வைசாக்ல தான் இருந்துகிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வைசாக்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அஞ்சலி சென்னையை சுத்தி பார்க்கணுமா. சோ நீதான் கூட இருந்து சென்னையில இருக்கிற பெஸ்ட் பிளேசஸ்லாம் சுத்தி காட்டணும். Yes, I'm totally new. எங்க எது கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்லைங்க, பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டார்ல. 2 நாள் என் கூட சுத்தி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கே புரியும். அம்மாடி, ஏன் டென்ஷன் தீர்ந்தது. இந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலியோட ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் ஒர்க் நெக்ஸ்ட். ஓகே பாஸ். ஏன் இந்த பெண் எழுதவே மாட்டேங்குது? பேனாவை டெய்லி யூஸ் பண்ணாதான் நல்லா எழுதும். அப்படி இல்லைன்னா ஒன்னே இங்கு வரைஞ்சிடும், இல்லைன்னா லூஸ் ஆகி லீக் ஆயிடும். தெரியாம ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்கெட் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எங்கன்னு சொன்னீங்கன்னா? இப்படி சும்மா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. அது இல்லைங்க. I don't want any explanations. Come with me. நீ சாரியில கூட ரொம்ப அழகா இருக்க. நீங்க கிளம்புங்க, ராகுல் வர நேரமாச்சு. அதுக்குள்ளயா? நீங்க கிளம்புங்க. ஓகே, பாய். பிரியா, பிரியா, இங்க இருக்கீங்க. என்னங்க மத்தியானம் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே. ஓ, வெச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆபீஸ்ல டெலிகேட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டேன். சரி, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. இப்பதான் மறுபடியும் அவங்களோட சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ரு. இன்னைக்கு என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலையே.
ஹலோ, நான் தான். என்ன விஷயம் சொல்லு. உடனே கிளம்பி வா. எனக்கு வேலை இருக்கு அஞ்சலி. நீ எதுவும் பேசக்கூடாது, உடனே கிளம்பி வரணும். அது இல்ல, புரிஞ்சுக்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, உடனே கிளம்பி வா. இங்க பாரு ராகுல், நீ காரணம் சொல்லாது. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய் கங்கா, இங்க வாயே. போனாலே சார். என்ன? பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா. நிஜமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? உண்மையாவா? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ நம்ப வேணா போய் முடியல. பாரு. உண்மையதான் சொல்றேன். ராகுல், உண்மையிலேயே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. நான் தான் அவரை மிஸ் பண்றேன். அவர் கிட்டத்தட்ட 1 இயரா துபாயில இருக்காரு. நான் இங்க வைசாக்லயே இருந்துட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்களும் துபாய்க்கே போயிடலாம்ல. போலாம் தான், பட் எனக்கு இன்னும் விசா கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம், உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியுது. எனக்குள்ளேயே நான் எதையோ தேடிட்டு இருக்கேன். என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு துணை வேணும். இதுல உன் அபிப்பிராயம் என்ன? அது தப்பு ஒண்ணும் இல்லையே. தேங்க்ஸ். நீயாவது என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டியே. அதனால தான் உன்னை பார்த்த முதல் நாள்லயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நைஸ். This is my personal bathroom. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. 2 பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்பை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. ஓகே, அவ வரது இல்லைன்னு சொல்லி நீ வரது விட்டுறாத. நான் உன்னை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது? நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாத பாடு படுத்தினதை நான் என் 2 கண்ணால பார்த்ததை மறந்துட்டாளா? சரியா சொன்னீங்க. ஐயோ பாஸ் வராது, நீ போய் வேலையை பாரு. சீக்கிரம் அவங்க உங்க டேபிள்ல போய் உட்காருங்க. வேலை செய்யற மாதிரி அடிப்பாங்க. என்ன ராகுல், என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நாம இன்னைக்கு செஞ்சது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது ராகுல். நாம ஒன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல. நம்ம 2 பேருக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டோம். எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஃபீல் பண்ணணும்? எல்லாம் உண்மைதான். என்ன இருந்தாலும் இங்க பாரு ராகுல், இது ஒன்னும் ஆக்சிடென்டா நடந்த விஷயம் இல்ல. நம்ம 2 பேருக்கும் ஆசை இருந்ததுனால தான் ஒண்ணு சேர்ந்தோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வா. பாடியோட சேர்ந்து மைண்டும் ஃப்ரெஷ் ஆயிடும். இன்னும் என்ன யோசனை? சீக்கிரம் போ. இவன் என்ன இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா? நல்ல வேளை அவர் இன்னும் வரல. என்னங்க, என்ன டல்லா இருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்தது. ஓஹோ,
ஓஹோ சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசிக்கல. எனக்கு தூக்கமா வருது. நான் போய் படுத்துக்கிறேன். இன்னைக்கும் சாப்பிடல. வச்சு கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தின்னு சொல்றதுல அதான் சாப்பிட போல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். ராகுலுக்கு துரோகம் பண்றேன்னா ஒருவேளை ராகுலுக்கு இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? கடவுளே, நான் இப்படி தப்பு பண்றேன்னு தெரிஞ்சா பிரியா என்னை பத்தி என்ன நினைப்பா? அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. ஓ மை காட், லேட் ஆயிடுச்சு. நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருங்க.